ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் போகிற பையன் இருக்காங்க. அந்த பையனை டெய்லி அவங்க அம்மா காலையில் வந்து வேன் ஏற்றி விட வருவாங்க. வேன் ஏற்றி விட்டுட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, டேய் நான் இன்றைக்கி உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ணாமல் நீ மட்டும் சாப்பிட்ணும், யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இதை நான் கவனிச்சுட்டே இருந்தேங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது என்னங்க இப்படி சொல்லி அனுப்புறது? சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, சின்ன வயசில் கீச்சு கீச்சு தாம்பாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது இந்த விரலையே வந்து இது சாதம், இது ரசம், இது குழம்பு, இது பொரியல், இது அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு உனக்கு ஒரு வாய், அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், காக்காய்க்கு ஒரு வாய், நிலாவுக்கு ஒரு வாய் அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம சொல்லித்தரோம், எது கிடைச்சாலும் அதை பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குற நம்ம பெருசானா நமக்கு ஏங்க அந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே நம்ம மறந்துடுறோம். ஷேரிங் தான் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம்? இது நிச்சயமாக கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? ஏன்னா நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதாங்க விளையும். அதனால் சின்ன வயசில் கற்றுக்கிட்டதை மறக்காமல் இப்போவும் ஃபாலோ பண்ணுங்கள்.